சனிக்கிழமை அதிகாலை 1:50 மணி அளவில் கிட்டத்தட்ட 200 விமானங்கள் கமானியின் இருப்பிடம் தெரிந்த பிற்பாடு அவர் மேல் தளத்தில் இருந்தாலோ அல்லது அண்டர் கிரவுண்டுக்குள் இருந்தாலோ கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட பங்க பர்ஸ்டர் குண்டுகளும் கூட வீசப்பட்டது. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான துறைமுகம் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிடம் இருக்கின்ற எண்ணெய் கூட இன்னும் ஒரு 57 நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். 200 விமானங்களை கொண்டு வர தாக்கியது என்று சொன்னால் கமானியை கொள்வது ஈரான் ஏவுகணைகளை அழித்து பதில் தாக்குதலை நடத்த விடாமல் செய்வது. ஆனால் நிலைமை தலைகீழாக மாற்றி ஈரான் ஆர்டிகிள் 11 என்று சொல்றது. அந்த ஆர்டிகிள் 11 என்ன சொல்லுவது என்று சொன்னால், ஒரு உயர் தலைவர் கொல்லப்பட்டிருந்தார், ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டால் இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதி மீது விழுந்த ஏவுகணைகளை பார்க்கும் போது பேட்ரியாட் ரக ஏவுகணைகள் அதனை இடைமறிக்க முயன்றாலும் எந்த ஏவுகணையாலும் அதை இடைமறிக்க முடியவில்லை. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலை. மின்னம்பலம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீர்னு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அங்க நிலவி கொண்டிருக்கிறது. இதுல ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் காமனேயி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை ஈரான் அரசு ஊடகமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆக என்ன நடக்கிறது அங்க? உண்மைதான். உங்களுக்கு தெரியும், அதாவது 3வது சுற்று பேச்சு அண்மையில் ஜெனீவாவில் இடம்பெற்றிருந்தது. இந்த பேச்சுக்களை அவர்கள் தங்கள் இலக்குகள் தங்களுக்கு சரியாக கிடைக்கும் வரையிலும் ஒரு பேச்சுக்கள் மூலம் இந்த எதிர்த்தரப்பை ஏமாற்றுவது இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் வழக்கமாக போய்விட்டது. இப்ப ஹிஸ்புல்லாக்களின் தலைவராக இருக்கலாம், ஹமாஸின் தலைவர்களாக இருக்கலாம், இப்படித்தான் அவர்கள் படுகொலை செய்து கொண்டு வந்தார்கள். அதே பாணியில் தான் தற்போதைய இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றது. தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் சொல்கின்றது தாங்கள் மாதக்கணக்காக இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக கூறுகிறார்கள். அப்ப அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள் இதய சுற்றியுடன் வரவில்லை. அதாவது அடுத்த வாரம் வியன்னாவில பேச்சுக்கள் இருக்கின்றது என்ற நிலையிலும் அந்த கமானியின் இலக்கு கிடைத்ததும் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தவறவிடவில்லை. கிட்டத்தட்ட சனிக்கிழமை அதிகாலை 1:50 மணி அளவில் கிட்டத்தட்ட 200 விமானங்கள் 2 அலைகளாக குண்டுகளை வீசி இருக்கின்றது. கமானியின் இருப்பிடம் தெரிந்த பிற்பாடு அவர் மேல் தளத்தில் இருந்தாலோ அல்லது அண்டர் கிரவுண்டுக்குள் இருந்தாலோ கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட பங்க பர்ஸ்டர் குண்டுகளும் கூட வீசப்பட்டிருக்கின்றன. 2 அலைகளாக 200 விமானங்கள் சென்று தாக்கி இருக்கின்றன. ஆனால் சில கேள்விகள் எல்லாம் இப்போது ஈரான் ஏர் டிஃபென்ஸ் இந்த விமானங்களை சுடவில்லையா என்ற. ஆனால் அவர்கள் F-22 ரப்பர் ரக விமானங்கள், அது ஹை ஆட்டிடியூட் விமானம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், அண்மையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சீனாவின் பலூனை சுடுவதற்கு அவர்கள் அந்த விமானத்தை தான் பயன்படுத்தி இருந்தார்கள், ஹை ஆட்டிடியூட் என்று சொல்லி. அதுக்கு அடுத்ததாக 5ஆம் தலைமுறை F-35 ரக விமானங்களையும் பயன்படுத்தி இருந்தார்கள், லைட்னிங் ஸ்ட்ரைக் என்று சொல்றது. அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 500 விமானங்களை அந்த பிராந்தியத்தில் 2 விமானம் தாங்கி கப்பல்களையும் 500 விமானங்களையும் அங்கு குவித்திருந்தது. அப்ப இந்த விமானங்கள் மூலம் தான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள். மற்றும் அது மட்டுமல்லாது பல தளபதிகளையும் அங்கு தாக்கியிருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேல் தகவல்களின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1200 குண்டுகள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன என்று 900 இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அவர்கள் இப்ப MQ-9 அல்லது MQ-4 போன்ற மற்றது ஹெரோன் போன்ற ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் பெருமளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் விமானங்களை ஈரான் சில இடங்களில் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இருந்த போதும் ஈரான் முப்படைகளின் பிரதானி உட்பட 7 உயர் தலைவர்கள், உயர் கட்டளை அதிகாரிகள், இந்த முப்படைகளின் பிரதானியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மொசாவி, அவர் இந்த 2025ஆம் ஆண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட முப்படைகளின் பிரதானிக்கு ஆக நியமிக்கப்பட்டவர். ஈரான் அரசு தலைவரும் குறிவைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது.
ஆனால் ஹெமானியும் அவரது உறவினர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 7 கட்டளை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு ஈரான் பதிலடியாக அரபு, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதையும் தாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 20 அமெரிக்க தளங்களை தாக்கி இருக்கின்றது. பல தளங்கள் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்றன. தளங்கள் ஏற்கனவே தாக்கப்படும் என்று அறிந்து அவர்கள் தளங்களில் இருந்து அருகில் உள்ள ஆடம்பர விடுதிகளில் தஞ்சமடைந்திருந்தார்கள் அமெரிக்க அதிகாரிகள். எனவேதான் ஆடம்பர விடுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த வீடியோக்களில் பார்க்கலாம். கட்டாரில் இருக்கின்ற ஆடம்பர விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது, துபாயில் இருக்கின்ற விடுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலை தாக்குகிறார்கள் என்று. அங்குதான் இந்த தளங்களில் இருக்கின்ற படையினரை அமெரிக்கா மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரடார் கூட அங்கு தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ANTPY-2 என்று சொல்றது. கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் பெறுமதியான அந்த ரடார் 5000 கிலோமீட்டர் தூர சுற்றளவுக்கான கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடியது என்று கூறப்படுகின்றது. சரி, இப்போ ஈரான் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈரான்ல எப்படிப்பட்ட நிலவரம் இருக்கு? ஏன்னா கராச் போன்ற சில நகரங்கள்ல காமனி கொல்லப்பட்டதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன மாதிரியான சூழ்நிலை, ஈரான் அதை எப்படி கையாள போகிறது? உண்மைதான். ஈரான் கிட்டத்தட்ட உக்ரைனை விட 3 மடங்கு மிகப்பெரிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட 130 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். பல பிரிவுகள் அங்கு இருக்கின்றன. இருந்த போதும் ஈரான் தன்னை அதாவது ஒருங்கிணைந்த ஒரு அரசாக வைத்திருந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் ஒரு போராட்டத்தை அமெரிக்கா ஆரம்பித்திருந்தது, மக்கள் போராட்டம் என்ற பாணியில். ஆனால் அதனை ஈரான் முடக்கி இருந்தது. பெருமளவானவர்களை படுகொலை செய்திருந்தார்கள், பெருமளவானவர்களை கைது செய்திருந்தார்கள். ஈரானில் அவ்வப்போது இவ்வாறு இடம்பெறுவதுண்டு. உதாரணமாக ஈராக்கிலும் அவ்வாறான ஒரு பல இனங்களுக்கு இடையிலான மோதலாகத்தான் ஈராக் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. சதாம் ஹுசேனின் ஆட்சிக்கு பிறகு அங்கு ஒரு நிலையான அரசு இருந்ததாக இல்லை. இத்தனை காலமும் அங்கு ஒரு இரத்த கிளறியாகத்தான் இருக்கின்றது. அப்ப அவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாமோ என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போல சில இடங்களில் இந்த தற்போதைய ஈரானிய அரசுக்கு எதிரான அலைகளும் இருக்கின்றன. ஆனால் பெருமளவான மக்கள் நீங்கள் பார்க்கலாம், இந்த தற்போதைய அரசுக்கு ஆதரவாகத்தான் வீதிகளில் இறங்கியிருந்தார்கள். 2 பக்கம், இப்ப மேற்குலக ஊடகங்கள் ஒன்றை காட்டுகிறது, வளைகுடா ஊடகங்கள் இன்னொன்றை காட்டுகின்றது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில், அதாவது அவர் கூறியிருக்கின்றார், அவர்தான் கூறியது, தாங்கள் ஹமானியை படுகொலை செய்து விட்டதாகவும், அது மட்டுமல்லாது ஈரான் மக்கள் இனி தன்னை கேட்பார்கள், அடுத்தது யாரை போடுவதென்ற ஒரு யோக்காக கூறியிருக்கின்றார். ஆனால் ஒரு நாட்டின் தலைவரை கொன்றுவிட்டு அந்த அடுத்தது என்னென்று தெரியாத ஒரு நிலையில் ஒரு நாட்டின் தலைவரை நீங்கள் கொன்றுவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது என்று முன்னாள் அமெரிக்காவின் அரசு தலைவர் பில் கிளின்டன் ஒரு பேச்சில் கூறியிருக்கின்றார். அதாவது தான் இருக்கும் போதும் பல இடங்களில் தாங்கள் குண்டு வீசி இருக்கின்றோம், ஆனால் படையினரை கலந்து ஆலோசித்திருக்கிறேன், திட்டங்களை வகுத்திருக்கின்றோம், அடுத்த திட்டம் என்னென்று தெரிந்துதான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம். ஆனால் ட்ரம்ப் என்ற ஒரு தனிநபர் 330 மில்லியன் அமெரிக்க மக்களையும் தந்த ஒரு தான் நினைத்த ஒரு போருக்கு இழுத்து விட்டிருக்கிறார் என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஆர்டிகிள் 11 என்று சொல்றது, அந்த ஆர்டிகிள் 11 என்ன சொல்லுவது என்று சொன்னால், ஒரு உயர் தலைவர் கொல்லப்பட்டிருந்தார், ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டால் ஒரு டெம்பரரி கவுன்சில் ஒன்று அமைப்பார்கள். அந்த கவுன்சிலுக்கு இப்போது இருக்கின்ற பெசஸ்கியன் அந்த ஈரான் அரசு தலைவர், மற்றது அவர்களின் அந்த கிளரிக் கார்டியன் கவுன்சில் ஒன்று இருக்கிறது, அது மத குரு இருப்பார். அது மட்டுமல்லாது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருப்பார். இந்த 3 பேராலும் தான் இந்த கவுன்சில் நிர்வகிக்கப்படும். ஈரான் புரட்சிகர படையை பொறுத்தவரையில் அது தனியாகத்தான் இயங்குவது உண்டு. அது கட்டளை பீடம் தனியாக இருப்பது என்று சொல்வதால் இந்த தாக்குதலால் அவர்களுக்கான பாதிப்புகள் ஏற்படாது என்று கூறுகிறார்கள்.
ஆனால் அது உண்மை போலதான் இருக்கிற. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் கொல்லப்பட்ட பிற்பாடு தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் மிகவும் உக்கிரமாகவும் துல்லியமாகவும் நடத்தப்படுகின்றன. முதலில் இவர்கள் கிட்டத்தட்ட 200 விமானங்களை கொண்டு இவர்கள் தாக்கியது என்று சொன்னால் கமானியை கொள்வது, ஈரான் ஏவுகணைகளை அழித்து பதில் தாக்குதலை நடத்த விடாமல் செய்வது. ஆனால் நிலைமை தலைகளாக மாற்றிவிட்டார். அதைத்தான் பில் கிளின்டனும் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால் அவங்க திருப்பி அடிப்பாங்க. சரி, திருப்பி அடிச்சாலும் கூட நட்பு நாடுகள் ஜோர்டானாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், சவுதி அரேபியா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்து ஒன்றையும் நீங்கள் யோசிக்கவில்லை, நீங்கள் அடித்து விட்டு வந்து விட்டீர்கள். இப்போது முற்று முழுதாக கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுக்க ஒரு போருக்குள் இருக்கின்றது. இப்ப ஹார்முஸ் ஜலசந்தியும் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் எண்ணெய் அதனால் வருவதுண்டு. உலகத்தின் 25% எரிபொருள் அதனால் தான் வருவதுண்டு. இப்ப திங்கட்கிழமைக்கு இது நீடிக்குமாக இருந்தால் எண்ணெய் விலை $130 போகும். எண்ணெய் விலை போவதால் உங்களுக்கு தெரியும். இப்ப நேற்று ஒரு நியூஸ் செய்தி பார்த்தேன், இந்தியாவிடம் இருக்கின்ற எண்ணெய் கூட இன்னும் ஒரு 57 நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று கூறியிருந்தார்கள். இப்ப இந்தியா மட்டுமில்லை, ஏனைய நாடுகளின் பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு சீரழிவாகத்தான் இருக்கு. துபாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாய் மத்திய கிழக்கில் ஒரு பாதுகாப்பான இடம், எல்லோரும் முதலீடு செய்யலாம் என்ற ஒரு தொனியில் தான் அந்த நாடு இருந்தது. ஆனால் இன்று இப்ப ஜெர்மனியை பொறுத்தவரையில் ஜெர்மனி இந்த நாடுகள் மீது பயணத்தடையை விதித்து தங்களோட மக்களை போக வேண்டாம். அந்த பயணத்தடையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரைன், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், கட்டார், ஓமான், சவுதி அரேபியா, UAE என்று போடுவது. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அவ்வாறு ஒரு பயணத்தடையை கொண்டு வந்தால் இந்த நாடுகளின் பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு சீரழிவாகத்தான் இருக்கு. சரி, இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்ப நோக்கம் என்னவாக இருக்கிறது? இஸ்ரேல் அதுதான் கூறுகிறார்கள் என்றால், இஸ்ரேல் இறுதியாக அமெரிக்காவை தனது நலன்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் கொண்டு வரப்பட்ட போது கூட அது ஒரு ட்ரம்புக்கான ஒரு அழுத்தமாக இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு. எதிர்வரும் அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற உள்ளது. பெஞ்சமின் நெத்தனியாவின் தலைவிதி நிர்ணயிக்கப்பட போகிறது. இப்ப அடுத்ததாக அமெரிக்காவின் காங்கிரஸ் எலெக்ஷன் வரப்போகிறது. அப்ப ட்ரம்புக்கும் ஒரு வெற்றி தேவை. இப்ப இருவருக்கும் தற்போதைக்கு ஒரு தற்காலிகமான வெற்றி தேவை. எனவேதான் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு தெரியும் இது தனது கடைசி சந்தர்ப்பம். என்னன்னு சொன்னால் அடுத்தடுத்து வருகின்ற அமெரிக்கான ஜெனரேஷன் இஸ்ரேலுக்காக போரை செய்ய போவதில்லை. அதைத்தான் இப்போது கிளின்டனும் கூறியிருக்கின்றார். என்றால் அவர்களுக்கு ஓரளவு இப்போது விளங்குகிறது, தாங்கள் ஏதோ ஒரு போருக்குள் இழுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. இது ஒரு இஸ்ரேல் அதிபரை உங்களுக்கு தெரியும், அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ட்ரம்ப் கூட இஸ்ரேலிய மக்களை கேட்டிருந்தார், நீங்கள் ஒரு தடவை பெஞ்சமின் நெத்தனியாவை மன்னிக்கலாம் தானே என்று கூட ட்ரம்ப் பரிந்துரை கூட செய்திருந்தார். இப்ப அவ்வாறான நிலையில் தங்கள் சபைகளுக்காக இப்ப இது ஒரு உண்மையில் இப்ப உங்களுக்கு தெரியும் மதுரோவை கைது செய்தது வெனிசுலா. அப்ப அது நேரடி பெரிய அளவிலான போரை செய்யாமல் செய்தார்கள். அதே போல இதுவும் ஒரே குண்டு வீச்சில் படுகொலை செய்வதால் அந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் மூலம் ஒரு வெற்றியை அடைந்து விடலாம் என்று தான் யோசித்தார்கள். ஆனால் ஈரான் திருப்பிய தாக்குதல் நடத்தியது ஈரான் இந்த போரை அவர்கள் திட்டத்தில் இருந்து வேறு திசைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. ஆனா ஈரான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, எந்த எல்லைக்கும் செல்ல நாங்கள் தயார் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல சீனாவும் ரஷ்யாவும் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி வந்ததுன்னா இது மறுபடியும் 3வது உலக போரா இது மாறுமா? சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக இறங்காவிட்டாலும், ஆனால் சீனாவின் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட பின்னர் சீனாவின் கப்பல் அந்த இடத்தை நோக்கி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் 80% எரிபொருட்கள் சீனாவுக்கு செல்கின்றன. ஆனால் சீனா ஈரானை கைவிட்டால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். எனவே அவர்கள் அதை கைவிடப் போவதில்லை. எனவேதான் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் மெடடேவ் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது அமெரிக்கா தனது நிறத்தை மீண்டும் காட்டிவிட்டது, எப்போதும் அவர்கள் பேச்சுவார்த்தை என்று கூறிவிட்டு தாக்குவதுதான் வழக்கம். அமெரிக்காவுக்கு 249 வருட வயது. ஆனால் ஈரான் பெர்சியன்
என்பவர் வந்து 2500 வருடம் வயதை உடையது. பார்ப்போம் இவர்கள் இந்த போரில் வெல்கிறார்கள் என்றுதான் அவர் கூறியிருந்தார். ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சரும் கூட கூறியிருந்தார் அமெரிக்கா உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. அது மட்டுமல்லாது ரஷ்யா ஈரானில் 2 அணு உலைகளை கட்டி கொண்டிருக்கின்றது அந்த நாட்டுக்குரிய வெடிசக்திக்காக. ரஷ்யா குறிக்கிற அந்த அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப ஈரான் தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்குதல்கள் ஈரான் பயன்படுத்துகின்ற ஹைப்போசோனிக் ஏவுகணைகள் இப்ப ஃபெட்டா ரக ஏவுகணை கிட்டத்தட்ட மேக் 13 to 15 என்று சொல்றது ஒலியை விட 13 to 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய அதை எதாலும் தடுக்க முடியவில்லை. நீங்கள் இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதி மீது விழுந்த ஏவுகணைகளை பார்க்கும் போது பேட்ரியாட் ரக ஏவுகணைகள் அதனை இடைமறிக்க முயன்றாலும் எந்த ஏவுகணையாலும் அதை இடைமறிக்க முடியவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப சேதத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய மக்கள் பெருமளவானவர்கள் அதாவது குண்டுகள் பாதுகாக்கின்ற ஷெல்டர்களில் இருப்பதால் பெருமளவான உயிரிழப்புகளை அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தொழில்நுட்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவினதும் ரஷ்யாவினையும் தொழில்நுட்பத்தை ஈரான் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. கப்பல் அதாவது கடல் பகுதியை பொறுத்தவரையில் ஈரான் அமெரிக்காவின் சப்ளை கப்பல் ஒன்றை தாக்கியதாக கூறப்படுகின்றது. ஆனால் உறுதி செய்ய முடியவில்லை. அதே நேரம் அமெரிக்கா இதுவரையில் ஈரான் கப்பல் படையை தாக்கியதாக தகவல்கள் வரவில்லை. சில பேர்கள் கூறினாலும் ஒரு கப்பல் தாக்கப்பட்டது என்று சொல்லி அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. போர் இவர்கள் அதாவது இந்த போரை பொறுத்தவரையில் யோசிக்கிறார்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை. அதாவது நீங்கள் ட்ரம்பின் முதலாவது தாக்குதல் ஆரம்பித்த போது ட்ரம்ப் பேசியதை நீங்க கேட்டீர்களா தெரியுமா? கூறுகிறார் அவர் கூறுகிறது என்னன்னா நாங்கள் குண்டுகளை வீசுவோம், ஈரான் மக்கள் தான் நீங்கள் உங்கள் ஆட்சியை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதாவது உள்ளுக்கு ஏனென்றால் இறங்க முடியாது. நான் முன்னர் கூறியது போல உள்ளுக்குள் படை நடவடிக்கை தரை நடவடிக்கை சாத்தியமற்றது என்று சொன்னால் கிட்டத்தட்ட உக்ரைனை விட 3 மடங்கு பெரிய நாடு. அதற்குள் இறங்குவது என்பது வியட்நாமை விட மோசமாகத்தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ள மக்களை கொண்டு அந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ட்ரம்ப் நேரடியாக சொல்லிவிட்டார். முன்னர் கூறியவர்கள் என்னென்னு சொன்னால் அணு ஆயுதத்தை நிறுத்த வேண்டும், அதாவது யுரேனியம் என்ரிச்மென்ட்டை நிறுத்த வேண்டும், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் இப்போது கூறிவிட்டால் இல்லை ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லி. அப்ப அவர்களுடைய உண்மையான நோக்கம் ஆட்சி மாற்றம் தான். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற போகிறதா அல்லது இந்த டெம்பரரி கவுன்சில் வந்து மீண்டும் இதை தூக்கி மேல் நிறுத்துமா என்பது தான் இப்ப இருக்கிற கேள்வி. அதற்கு அவர் கூறுகிறார் யார் என்று சொன்னால் ஈரான் NSC என்று சொல்ற தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் கடந்த முறை இடம்பெற்ற தாக்குதல்களை விட அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்றதை விட இந்த தாக்குதலில் தங்கள் இழப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவு. மேலும் தாங்கள் மேலே அதாவது ஏற்றமும் இறக்கமும் இருந்தாலும் இதிலிருந்து தங்களால் இலகுவாக மீள முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனா இந்த சூழ்நிலையில போர் நடைபெறுவதற்கு முன்புதான் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலையும் உரையாற்றினார். இதுவும் இப்ப இந்தியாவுல சல்மான் குர்ஷித் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க, இது தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப இந்தியாவின் வெளிவார கொள்கை என்பது யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப சீனாவிடம் ஒரு வெளிவார கொள்கை இருக்கின்றது, ரஷ்யாவிடம் ஒன்று இருக்கின்றது. இந்த தடவை இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கின்றது. அந்த நிலையில் இஸ்ரேலுடனான உறவுகளாக இருக்கலாம், அமெரிக்காவுடனான உறவுகளாக இருக்கலாம், ஒரு 2 பக்கமும் இந்தியாவின் வெளிவார கொள்கைக்கான ஒரு சேதமாகத்தான் பார்க்கப்படும். அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவின் மீதான அழுத்தத்தை போட்டிருக்கு. அண்மையில் கூட சோழ செல்களுக்கு கிட்டத்தட்ட 128 வீத வரியை போட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற கலங்களுக்கு. அப்ப இதை இஸ்ரேலுடனான உறவுகள் மூலம் அமெரிக்காவின் தற்போதைய அழுத்தத்திலிருந்து தப்புவதுதான் தற்போதைய இந்தியாவின் பிரதான உத்தியாக இருக்கின்றது. எனவேதான் ஈரான் துறைமுக அபிவிருத்தியில் இருந்து கூட இந்தியா விலகி இருந்தது. இது இப்ப இந்தியாவில நிறைய முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள், அதுபோல இந்தியாவுக்கு நிறைய முஸ்லிம் நாடுகள் என்ற உறவுகள் இருக்கின்றன.
இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் அபாஸ் அரக்சி கூறியது போல இதை அவர் ஒரு வரியில் தான் கூறியிருக்கின்றார், ஒரு சொல்லில் இது ஒரு அன்பார்ச்சுனேட் என்று தான் கூறியிருக்கின்றார் இந்தியாவில். ஏனென்றால் சரி போகலாம், ஆனால் அங்கு காசாவில் கொல்லப்பட்ட 70,000 மக்கள் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாடு என்னென்ற கேள்வி உலகம் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த போரின் முடிவு என்னவாக இருக்க போகுது என்று சொன்னால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரில் தோக்குமாக இருந்தால் இந்தியா சண்டை இல்லாமல் அதன் தோற்பதாக இருக்கும். இப்போ இந்த தாக்குதல்னால அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குதல்னால இந்தியா எவ்வாறு பாதிக்கும்? அதுதான் நான் என்னென்று சொன்னால், இப்ப இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான துறைமுகம் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்தியாவின் பொருளாதாரம் கூடுதலாக இந்த கேமுஸ் ஜலசந்தியூடாகத்தான் இந்தியாவின் ஏற்றுமதி துறை இருக்கின்றது. நான் முன்னர் கூறியது போல எரிபொருள் கூட 57 நாளைக்குத்தான் தாக்கு பிடிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ட்ரம்பின் வரி மற்றது H1B விசா சிஸ்டம் என்று சொல்லி உலகத்தின் பொருளாதாரம் மிகவும் ஒரு பலவீனமான இருக்கின்ற நிலையில் இந்தியாவின் பொருளாதாரமும் கடுமையான பலவீனமாகத்தான் இருக்கின்றது. ஜிடிபி வளர்ச்சியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கணிக்க முடியாது. அர்ஜென்டினாவில ஜிடிபி வளர்ச்சி 4.5% என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் வங்கிகளில் கடன் எடுக்கிறார்கள், வீடு வாங்குவதற்கு இல்ல, கார் வாங்குவதற்கு இல்ல, சாப்பாடு வாங்குவதற்கு பேங்கில் கடன் எடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் IMF திட்டங்கள் அவ்வாறுதான் இருக்கின்றன, இந்த நாட்டையும் தங்களுக்குள் கொண்டு செல்வது. இப்போது இந்தியாவை ஏதோ ஒரு வழியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ள கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் இந்த மேற்காசிய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தற்போதைய நிலைமை, இப்ப உங்களுக்கு தெரியும் துபாயாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியா, எல்லா நாடுகளும் அதாவது வளைகுடா நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த நாடுகளின் பாதிப்பு இந்தியாவுக்கு மிக கடுமையான பாதிப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவின் வர்த்தக உறவுகள், ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள், பாகிஸ்தானுடான ஆப்கானிஸ்தானுக்கான வர்த்தக உறவுகள் எல்லாம் கடுமையான பாதிப்பாகத்தான் இருக்கின்றன. இந்தியாவுக்கு 9 நெய்பர்ஸ் இருந்தாலும் இப்போது இலங்கையை தான் இந்தியா ஏதோ ஒரு வகையில் தனக்கு சார்பாக வைத்திருக்க முற்படுகின்றது. எல்லாவற்றிலும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. பங்களாதேசத்தில் கூட அண்மையில் இடம்பெற்ற தேர்தல் இந்தியாவுக்கு ஒரு சாதகமானதாக அமையவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. இப்ப இந்த நிலையில் அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய இந்த மோதல் நிலை இது நீடிக்குமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, ராஜதந்திர ரீதியாகவும் சரி ஒரு கடுமையான சேதத்தை தான் ஏற்படுத்தும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, நிறைய தகவல்களை பகிர்ந்ததற்கு. நன்றி. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.